மகாபிரிவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களை சொல்லி அவளை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும், அவள் எப்படி அனுகிரகம் செய்கிறாள், எப்படி செய்தால் அவளுடைய அனுகிரகம் கிடைக்கும், எப்படி அவள் அனுகிரகித்து விட்டாள் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து கொள்ளலான்னு பல வழிகளை நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவளுடைய வடிவம், அந்த வடிவத்தை சொல்லத்தான் எத்தனை நாமங்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இல்லையா? பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர காட்சி தருகிறாள் அந்த பராசக்தி இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவளை சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் விராட் ரூபாயை நமஹ. ஓம் விராட் ரூபாயை நமஹ. இது என்ன வடிவம்? விராட் வடிவம், விஸ்வரூப வடிவம். இந்த விஸ்வரூப வடிவம், விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு அந்த கண்ணனின் நினைவும் வந்து விடுகிறது. ஏனென்றால் இவள் வேறு கண்ணன் வேறு கிடையாது. அங்கே சொல்லப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்கே இவளுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த விஸ்வரூப தரிசனத்தில், அந்த யோகத்தில் அவர் அப்படி என்னதான் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கு அம்பிகைக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அங்கு சென்று சேரும். அதாவது அம்பிகையினுடைய விஸ்வரூப வடிவம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது ஒரு மனிதனுடைய வடிவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் கண்களால் தரிசித்து இதோ இங்கு கண்கள், கால்கள், செவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக நம்மால் சொல்ல முடியும் அது இங்குதான் இருக்கிறது என்று. ஆனால் இங்கு அம்பிகையோ எடுத்த வடிவம் மிகப்பெரிய வடிவம். இங்குதான் கண்கள், இங்குதான் கால்கள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு மிக மிகப்பெரிய விராட் ஸ்வரூபம். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் எல்லாமாகவும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றார். இப்ப பகவத்கீதையில பார்த்து நமக்கு புரிஞ்சிடும். சர்வதோ அக்ஷி சிரோமுகம் அப்படின்னு அதுல சொல்லுவாங்க. ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சர்வத பாணிபாதம் தது சர்வதோ அதிரோமுகம் அப்படின்னு வரும். இந்த சர்வத பாணி பாதம் தத சர்வதோ அக்ஷிஷிரோமுகம் அப்படின்னு சொல்றதுல இந்த விராட் ஸ்வரூபத்திற்கு எல்லா திசைகளிலும் கைகள், கால்கள் இருக்கின்றது. இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த திசையில்தான் இவர் இருக்கிறார், அந்த திசையில்தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு வரையறைக்குள் அந்த பிரம்மத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு நமக்கு ஒரு புரிஞ்சு போச்சு. ஆக கண்கள், சிரசு அப்படிங்கிற தலை, முகம் என்னும் முகங்கள் எல்லா திசையிலும் இருக்கின்றன. அதைத்தான் இங்க அக்ஷீஷிரோ முகம் அப்படின்னு சொன்னாங்க. சர்வத ஸ்ருதிமல்லோகே சர்வம் ஆவிருத்திய திருஷ்யதி. எல்லா பக்கங்களிலும் அதற்கு காதுகள் உண்டு. நம்ம முன்னோர்கள் அழகாக நிறைய விஷயங்கள் நமக்கு பழமொழிகளாக, பொன்மொழிகளாக கொடுத்திருக்கிறார்கள். எப்படி பேச வேண்டும் என்றால் எப்பொழுதுமே இந்த ரகசியம் அப்படிங்கிற விஷயம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அவனுக்கு தெரியாமல் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அப்படி நாம் செய்திருக்கிறோம், அப்படி ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறோம் என்றாலே நம்முடைய மூலத்தனம் நமக்கு புரிந்துவிடும். நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அவனுக்கு தெரியாமல் நாம் ஏதாவது செய்ய முடியுமா? அவனுக்கு கேட்காமல் நாம் ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஏனென்றால் எல்லா பக்கங்களிலும் காதுகள், கண்கள் அப்படின்னு இருக்கு. எங்கு எதை செய்தாலும் அந்த பரம்பொருளுக்கு தெரிகிறது, எங்கு எதை பேசினாலும் கேட்கிறது. அந்த பரம புருஷனாகிய விராட் சுரூபத்திற்கு இவை அத்தனையும் இருக்கிறது. அது சர்வம் ஆவருத்திய துஷ்யதி. இப்படி எல்லாமாக இருந்து கொண்டு எல்லாவற்றிலும் விரவி இருக்கக்கூடிய இந்த விராட் ஸ்வரூபம் இருந்து கொண்டிருக்குன்னு சொன்னாங்களா? இப்ப இதை அப்படியே அம்பிகைக்கு பார்த்தால் இதே விஷயம் அவளுக்கும் பொருந்துகிறது. சரி, அடுத்தது மகாநாராயண உபனிஷத்து. அதுல விஸ்வதோ முகா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையில பார்த்தாலும் எல்லா பக்கங்களும் அவளுடைய முகங்கள் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆக விராட் ரூபம் என்றால் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு விட்டால் இதுதான் அவளுடைய திசை, இந்த திசையாகும், இந்த திசை ஆகாது, இது நமக்குரிய திசை அப்படின்னு பிரித்து பார்க்க மாட்டோம். எல்லா திசைகளிலும் அவள் நிறைந்திருக்கிறாள். எல்லா திசைகளிலிருந்தும் எல்லா பக்கங்களிலிருந்தும் நமக்கு அவள் அருள்மழை புரிந்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருவோம். மகா பெரியவா சரணம்.